தமிழக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஹாப்பி அண்ட் குட் நியூஸ். ஆர்ஆர்பி சென்னை வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்பி குரூப் டியோடது February 22 லாஸ்ட் டேட் இருந்துச்சு. இப்போ March 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூ ஹாவ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் விண்ணப்பிக்காத மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ் வாங்காத மாணவர்கள் தயவுசெய்து வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகைன் ஐ வில் ரிப்பீட் அகைன் அண்ட் அகைன். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக மாணவர்களோட எண்ணிக்கை ரயில்வே துறையில் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது, கேள்விக்குறி தான். ஸோ அதனால் இந்த தேர்வை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே விண்ணப்பிக்க சொல்லுங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் இதை விண்ணப்பிங்க. ஏன்னா எஸ்ஐக்கு, போலீஸ்க்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், எஸ்எஸ்சிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் 100% வெற்றி அடையலாம். சிலபஸ் ரொம்ப ஈஸி தான். ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஷின்ஸு, ரீசனிங்லேருந்து 30 கொஷின்ஸு, சயின்ஸ்லேருந்து ஒரு 25 கொஷின், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 20 கொஷின், டோட்டலாக 100 கொஷின்ஸ் தான், 90 மினிட்ஸ் தான். ஓகே, ஸோ ரொம்ப எளிமையாக பாஸ் பண்ணலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் நீங்கள் கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான போஸ்டிங்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ரயில்வே வந்து ஸ்கேல் ஆஃப் பே ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட் இஸ் ஆல்சோ குட். எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. குவார்ட்டர்ஸ்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்லேருந்து, உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டி, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, இது இல்லாமல் போனஸ் உண்டு. ப்ரொமோஷன் ஆஸ்பெக்டில் ஜிடிசி, எல்டிசி எல்லாம் உண்டுங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னா சேலரி ஆஸ்பெக்ட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஆக்சுவலாக. ஸோ இந்த வாய்ப்பு மறுபடியும் வராது. கடந்த 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தேர்வு வருது, ஆர்ஆர்பி குரூப் டி. அது இல்லாமல் வேகன்சி இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்துக்கு மட்டும் ஒரு 2800க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஏஜ் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 18 to 41, அதாவது 36 வரைக்கும் ஜென்ரல், 3 வருஷம் ஓபிசிக்கு, 39 வரைக்கும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு 41 வயது வரைக்கும் எழுதலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் டேட் வந்து March 1. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இதான் காரிஜெண்டம் விட்டுருக்காங்க. February 22, இப்போ March 1 வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சில மாணவர்கள் சர்வர் ஒர்க் ஆகலைன்னுலாம் சொல்கிறீங்க. ஸோ நைட்டு ட்ரை பண்ணுங்கள், ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ப்ராப்பரான ப்ரௌசிங் சென்டரோ இல்லைனா இ சேவை மையத்திலையோ அணுகுனீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா 9514146000க்கு கால் பண்ணுங்கள். இதுதான் வந்து அஃபிஷியல் வெப் பேஜ் rbchennai.gov.in. உள்ளே போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன். அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் இருக்கும், அதை ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் இருக்குது, அதை ஒரு தடவை படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதிலே கிளாரிஃபை ஆயிரும். மேலும் தகவல் அப்படின்னா நம்ம 9514146000க்கு கால் பண்ணுங்கள். நம்ம டீம் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. வி ஹாவ் அ ஸ்ட்ராங் டீம். அட்மிஷன் போயிட்டுருக்கு ஆர்ஆர்பிக்கு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான். ஸோ அதனால் இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இஸ் ஆல்சோ அவைலபிள். இந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.